தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விசிகாவிற்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கிய திமுகவில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதில் ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு தற்பொழுது வாய்ப்பளிக்காமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அதற்கான காரணம், இவர்கள் அனைவரும் திமுகவினுடைய அனுதாபிகளாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்குத்தான் முழு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனித்துவத்துடன் செயல்பட வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனி கட்சி என்ற எண்ணமே இல்லாமல் திமுகவினுடைய அடிமைகளாகவே செயல்படுகிறார்கள். திமுகவினுடைய கைகூலிகளாக நம்முடைய கட்சியில் இருந்த பதவிகளை அனுபவித்து கொண்டு திமுகவிற்காகவே இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தனித்துவம் இல்லாமலே போகிவிடும். எனவே திமுகவினுடைய அனுதாபிகள் நம் கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்வரும் காலத்தில் அடுத்த படிக்கான வளர்ச்சியில் நிச்சயமாக தடைப்படும் என்று சரியாக உணர்ந்த திருமாவளவன் அவர்கள் ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்காமல் புதியவர்களுக்கும் கட்சியில் உழைப்பவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், முதலில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார்கோயில் சட்டமன்ற தொகுதியில் தான் நிற்பதாக அறிவித்து கொண்டார். பிறகு அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் உறுப்பினருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அரசியல் விமர்சகர்களும் பார்வையாளர்களும் ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்களுக்கு வாய்ப்பளிக்காத தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்கள் அனைவரும் திமுகவினுடைய அனுதாபிகளாக இருக்கிறார்கள். திமுகவிடம் முரண்பட்டு சில கருத்துக்களை சொன்னால் அதற்கு முதலில் எதிர்ப்பு குரல் திமுகவிடமிருந்து வருகிறதோ இல்லையோ விசிகாவில் இருக்கின்ற ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்களிடம்தான் வருகிறது. எனவே விசிகாவை முழு அடமானம் வைத்து விடுகிறார்கள் இவர்கள். எனவே இவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடாது என்ற தொல் திருமாவளவன் ஆலூர் ஷானவாஸ், பாலாஜியை விட திமுகவிற்கு மிக முக்கியமான அனுதாபியாக இருப்பது திருமாவளவன் தான். எனவே காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் அவருக்கும் வாய்ப்பில்லை என்று அவரே அறிவித்து விட்டார் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த முறை திருமாவளவனுக்கு காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் வாய்ப்பில்லை, பாலாஜிக்கும் வாய்ப்பில்லை, அதே போன்று ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் வாய்ப்பில்லை. இவர்கள் மூவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதையே மறந்துவிட்டு திமுகவுக்காகவே வாழ்கிறார்கள். திமுக காரன் கூட திமுகவிற்கு முட்டு கொடுப்பது கிடையாது. ஆனால் இவர்கள் மூவரும் திமுகவுக்காகவே முட்டு கொடுக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் கட்சிக்கு உழைப்பவர்களுக்கும் கட்சிகளுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் திண்டிவனம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் வன்னியரசு அவர்கள் நிற்கின்றார். அவருக்கும் அங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லை என்றே கருதப்படுகின்றன. விசிக இல்லாமல் திமுக நின்றிருந்தால் மிக கடுமையான போட்டி கொடுத்திருக்கப்படும் அதிமுகவிற்கு. அங்கு விசிக நிற்பதால் எளிதாக அதிமுக வென்றுவிடும், விசிக தோல்வியடையும். எனவே வன்னியரசுக்கு இன்னும் மக்கள் அங்கீகாரம் விசிகாவின் மூலம் கிடைக்கவில்லை என்பது அனைவருக்கும் வருத்தமே. நாமும் தேர்தல் முடிவுகள் பொறுத்திருந்து பார்க்கலாம். திண்டிவனத்தில் வன்னியரசு வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பது குறித்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.